200க்கு மேல அடிச்சாலே, காதா மட்டையில அப்பி ஈஸியா ஜெயிச்சுட்டு இருக்கானுங்க. கேம் நம்பர் 4 பஞ்சாப் கிங்ஸ் வெர்சஸ் குஜராத் தமிழன்ஸ். குஜராத் ஃபர்ஸ்ட்டா பேட்டிங் பிடிக்கிறாங்க. சுப்பிரமணிய கில்லும், சாய் சுதர்ஷனும் வராங்க. 2 பேருமே அழகா கிளாஸியா ஆடிட்டு இருக்காங்க. 3 ஓவருக்கு 35 ரன் அடிச்சு போட்டாங்க. அப்பதான் மார்க்கோ யான்சன் வந்து சாய் சுதர்ஷன காலி பண்ணிட்டாப்ல. காலி பண்ணதுக்கப்புறம் ஜாஸ் பட்லர் வராப்ல. ஜாஸ் பட்லரும், சுப்பிரமணிய கில்லும் நல்லா தான் ஆடுனாங்க. பவர் பிளே முடியும்போது 54 ரன் அடிச்சு போட்டாங்க. 8 ஓவருக்கு 70 ரன் அடிச்சுட்டாங்க. இதுக்கப்புறம் அப்படி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடிச்சு ஆட ஆரம்பிச்சாங்கன்னா, இந்த மேட்ச்லயும் டார்கெட் 200க்கு மேல செட் பண்ணிடலாம். அப்பதான் நம்ம ஆளு மேஜிக் மேன் செஹல் வராப்ல. வந்து சுப்பிரமணிய கில்ல காலி பண்ணிட்டாப்ல. இப்போ 2 விக்கெட் காலி. ஆக மொத்தம் 10 ஓவர் முடியும்போது 84 ரன்னுக்கு 2 விக்கெட் போயிருச்சு. குஜராத்துக்கு அதுக்கப்புறம் தான் கிறகம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு பிலிப்ஸ் அவுட்டு. அதுக்கப்புறம் பட்லர் அவுட்டு. வாஷிங்டன் சுந்தர் வந்தாப்ல. ஒண்ணும் பண்ண முடியல. ஷாருக் கான் முக்குனாப்ல. ஒண்ணுமே பண்ண முடியல. இவங்க 2 பேரும் அவுட் ஆனதுக்கப்புறம், தெவாட்டியாவும், ரஷீத் கானும் முக்குனாங்க. அப்பவும் ஒண்ணும் பண்ண முடியல. ஆனா, "ஏன்டா பேட்ஸ்மேன் தான் அடிக்க மாட்றீங்க. கடைசி 5 ஓவரா முக்குறீங்க. யாருமே அடிக்கிற மாரி தெர்ல. இரு நானே ஒரு செட்டிங் பண்ணி விடுறேன்னு" சொல்லிட்டு ஹார்ஷ்தீப் சிங் கடைசி ஓவரு 2 மணி நேரம் போட்டான்யா. 11 பால் ஒரு ஓவர்ல. அப்படி இப்படின்னு போட்டு 162 ரன்னு குஜராத் தமிழன்ஸ் அடிச்சு போட்டாங்க. 163 வெற்றி என்ற இலக்கோட பஞ்சாப் கிங்ஸ் இறங்குறாங்க. ஸ்டார்ட்டிங்லயே பிரியான்ஸ் ஆர்யாவ முடிச்சு விட்டானுங்க. அப்படி முடிக்காம இருந்திருந்தானுங்கன்னா, சீக்கிரமா அவன் இவனுங்கள முடிச்சிருப்பான். எது எப்படியோ. இப்ப கூப்பர் கான்லியும், பிரப் சிம்ரன் சிங்கும் 2 பேரும் சேர்ந்து நாயடி அடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க பாஸ். 2 பேரும் அடிக்கிற அடியெல்லாம் இடி மாரி இருக்கு. 6 ஓவருக்கு 65 ரன். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பிரப் சிம்ரன் சிங் அவுட். அதுக்கப்புறம் வந்து ஸ்ரேயஸ் ஐயர் 2 மொரட்டு 6 அடிச்சு, இதுக்கப்புறம் மேட்ச பொளந்து வீசி 15 ஓவர்ல ஜெயிக்க போறான்னு நெனைப்பீங்க. அதுவரைக்கும் பந்து போடாத பிரசித் கிருஷ்ணா பால் எடுத்துட்டு வந்து ஸ்ரேயஸ் ஐயர காலி பண்ணிட்டாப்ல. நம்மாள் அதுக்கப்புறம் மரணப்போடு. அதுக்கு அடுத்த ஓவரே 2 விக்கெட் எடுத்தான். இப்போ பஞ்சாபு தொட நடுங்கிட்டு இருக்கானுங்க. 121 ரன்னுக்கு 6 விக்கெட் போயிருச்சு. கடைசி 30 பாலுக்கு 42 ரன் தேவ. போற போக்க பார்த்தா ஆல் அவுட் ஆயி அசிங்கப்படுவானுங்களாட்ருக்கு. கொலாப்ஸ் எல்லாம் ஒத்துக்க முடியாது. கூப்பர் கான்லி இருந்து முடிச்சு குடுத்துட்டு தான் போவேன்னு ஒத்த கால்ல நிக்கிறான். கடைசி ஓவர்ல 3 விக்கெட் வித்தியாசத்துல பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச ஜெயிச்சு போட்டானுங்க.